சென்னை கும்மிடிப்பூண்டியில் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்த 3 வயது குழந்தையையும் அவரது பெற்றோரையும் இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் வடசென்னை மாவட்ட செயலாளர் செண்பகம் மற்றும் மாவட்ட தலைவர் ரேணுகா தலைமையில் 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சந்திக்க வந்தனர். இந்நிலையில் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பிணவரை வாசலில் உட்கார்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்பு தகவலறிந்து வந்த சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் ராஜேஷ் கண்ணா அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உயிரிழந்த குழந்தையின் பெற்றோரை சந்திக்க அனுமதித்தனர். நாங்கள் தொடர்ந்து பெண்கள் பாலியல் வன்கொடுமை ஆகும்போது சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யும் போது நாங்கள் போராட்டங்கள் நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம். இது தினம் ஒரு நியூஸ் வருது. நீங்க இந்த 2 மாத காலத்தை எடுத்து பாத்தீங்கன்னா தினம் ஒரு குழந்தை, 6 வயது குழந்தை, இதுக்கு முன்னாடி 7 வயது குழந்தை, இது மாதிரி 16 வயசு 18 வயசு இருக்கும். நாங்கெல்லாம் குழந்தைங்க தான், பெண்கள் எல்லாம். ஆனா அந்த குழந்தைக்கு இப்போ 3 வயசுலயே பாதிப்பு இருக்கு. இனிமே நாங்க ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்தே நாங்க கையிலேயே வச்சுட்டு நாங்க வெளியே போக முடியுமா? பாதுகாப்பான ஒரு இடம் கூட தமிழ்நாட்டுல இல்லையா? முதல்வர் அவர்கள் பெண்களாலும் குழந்தைகளாலும் முதல்வர் ஆனாரு. அவர் அது நன்றியும் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த தமிழ்நாட்டுல பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு தரணும். தமிழ்நாட்டுக்குனாவது தனியா சட்டம் இயற்றுங்க. மத்திய அரசோட சேர்ந்து அதே சட்டத்தை நாங்க எதுவும் பண்ண முடியாது. தனி மனித ஒழுக்கம் இல்லாம இருக்கிறதுனாலதான் நாங்க இங்க நிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப ஊடகத்துறை நண்பர்களை நீங்களே சொல்லுங்க. நம்ம வீட்டுல பெண்கள் இருக்காங்க, பெண் குழந்தைகள் இருக்காங்க. சிங்கப்பெண் எங்க இருந்து வந்தாங்க? ஒரு குடும்பத்துல இருந்து, ஒரு தாயின் கருவறையில இருந்து பிறந்து வந்தவங்க தான் அந்த சிங்கப்பெண்ணும். அவங்களுக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது. இந்த தமிழக அரசு என்னென்ன அதை திரை போட்டு மூடிடுறாங்க. திரையரசுன்றதுனால திரை போட்டு மூடினாலும் இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் அதை வன்மையாக கண்டனம் செய்து இந்த பிரச்சனை ஓயும் வரை எங்கள் குரல் ஓயாது. நீலகிரி மாவட்டம் உதகை அடுத்த மார்லிமந்து அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்கும் வகுப்புகளில் 80 மாணவர்களுக்கு 4 ஆசிரியர்கள் மட்டுமே இருப்பதாகவும் போதுமான ஆசிரியர்கள் இல்லை என நாம் தமிழர் கட்சி சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். மேலும் பள்ளியில் போதுமான அளவு அடிப்படை வசதிகள் இல்லை எனவும் மாணவர்கள் விளையாட ஒரு மைதானம் கூட இல்லை எனவும் தெரிவித்துள்ளனர். 80 பேர்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கு. 8 வகுப்புக்கு வேறே 4 ஆசிரியர்கள் மட்டும் இருந்தா 2 ஆசிரியர் விடுப்பு எடுத்துட்டா அந்த 2 ஆசிரியர் எல்லா குழந்தைகளும் பாடம் நடத்த முடியுமா? எல்லாத்துக்கும் கல்வி சொல்லிக் கொடுக்க முடியுமான்ற ஒரு சிந்தனை எங்களுக்கு வருது. இந்த சிந்தனை மக்கள்கிட்ட போறனால மக்கள் குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துல, அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கக்கூடிய ஏற்ற சூழ்நிலை இல்லாதனால வெளி பள்ளிக்கூடங்களை தேடி அலைய வேண்டிய அவல நிலை இருக்குது. அந்த மார்லிமந்து பள்ளிக்கூடம் கிட்டத்தட்ட 16 கிராமங்கள் 18 கிராமங்களுக்கு பொதுவான நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில எந்த விதமான ஒரு அடிப்படை வசதியுமே எடுத்து தர மாட்டேன்றாங்க. கடந்த முறையும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் பிரச்சனை பண்ணி அந்த சாலையை போட வச்சிருக்கோம். அவங்க எந்த இதுவுமே என்ன பண்றாங்கன்னு தெரியல. கல்வித்துறையில இப்போ நாங்க கேட்கறது என்னன்னா, ஆசிரியர்களை அதிகப்படுத்துங்க, மாணவர்கள் சேர்க்க அதிகப்படுத்துங்க. எந்த விதமான அடிப்படை வசதியுமே செஞ்சு தர மாட்டேன்றாங்க. அந்த பள்ளிக்கூடம் 18 ஊருக்கு அது பொதுவான ஒரு பள்ளிக்கூடமா இருக்கு. இது வரைக்கும் அந்த பள்ளிக்கூடத்துக்கும் ஒரு விளையாட்டு மைதானம் கிடையாது. அதுக்கும் நாங்க தான் மனு கொடுத்துட்டு இருக்கோம். எதையுமே கண்டுக்க மாட்டேன்றாங்க இந்த நிர்வாகம். அதனால இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரை பார்த்து குழந்தைகளோட எதிர்காலம் கருதி, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் எதிர்காலம் கருதி பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை அதிகப்படுத்தணும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். நீலகிரி மாவட்டம் உதகையில் அதிமுக முன்னாள் மகளிர் நிர்வாகி சித்ரா உமேஷ், நகர செயலாளர் சண்முகம் என்பவர் மீது ஆட்சியர் அலுவலகத்தில் பண மோசடி குற்றச்சாட்டு புகார் மனு அளித்துள்ளார். மேலும் சம்பந்தப்பட்ட நபர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தனது பணத்தை மீட்டு தர வேண்டும் என்றும் மனுவில் கோரியுள்ளார். மாட்டு சங்க தலைவர் சண்முகம் இப்போ அதிமுகவில் நகர செயலாளர் இருக்காரு. என்சிஎம்எஸ்ல இருக்க கடை வாங்கி தரேன்னு சொல்லி 4 லட்சம் ரூபாய் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கடை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 4 கடத்துக்கு இப்போ வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கட்டத்தில் நீங்கள் எனக்கு காசே கொடுக்கலன்னு சொல்கிறாரு. அது எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆளாயிட்டேன் நான். அதனால ஒரு கட்டத்தில் என்னால் முடியாத பட்சத்தில் தான் நான் இங்கே மனு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். எனக்கு இந்த பணத்தை எப்படியாவது வாங்கி கொடுக்கணும். எனக்கு கஷ்டப்பட்ட பணம். அதுக்கு அடுத்து தலைமையோட கேட்டு பாதிக்கப்பட்டவங்க நீங்க மட்டும் தானா இல்ல மற்றவங்க? இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் யாரும் வெளிவரல. ஆனால் என்னால் முடியலைங்க. எனக்கு ஒரு கட்டத்தில் தாண்டி தான் நான் வெளியே வந்திருக்கேன். ஆனால் நிறைய பேர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அவர்கிட்ட. அது இதுக்கப்புறம் வர வாய்ப்பு இருக்குது. மதுரை திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் வழங்கப்பட்ட தீர்ப்புகளுக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய கோரி தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியர் மூலமாக மனு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் மதவரி சக்திகளால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு அரசியல் சட்ட அடிப்படையில் சரியான தீர்வு, சட்டப்படியான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்றும் மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஒண்ணுமே கிடையாது, ஒரு இடத்துல தான் ஏத்துறாங்க. அந்த கோயில் மரபை அவங்க மீறணும்னு சொல்றாங்க. அதற்கு பல பொய் கதைகளை சொல்கிறார்கள்.
அதை இந்த அரசு அனுமதிக்க கூடாது. மதுரையின் அமைதி, வளர்ச்சி, நல்லிணக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த அரசு இதை செய்ய வேண்டும். 22ஆம் தேதி நீதிமன்றத்தில் தங்களது நிலைப்பாட்டை உறுதியாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறோம். அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறோம். இல்லாவிட்டால் மக்களை திரட்டி நாங்கள் தீவிரமான போராட்டங்களை முன்னெடுத்து இந்த அரசை நிர்பந்திக்க தயங்க மாட்டோம் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம். மதுரை மாவட்டம் சமயநல்லூர் அருகே கார்த்திக் மற்றும் அவரது நண்பர்கள் மது அருந்த தண்ணீர் பாட்டில் வாங்கிய போது கடை உரிமையாளர் அவர்களிடம் பணம் கேட்டதால் ஆத்திரமடைந்த வாலிபர்கள் கடையை உடைத்து உரிமையாளரை தாக்கியுள்ளனர். தொடர்ந்து சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், இதனால் தனது வாழ்வாதாரம் பாதிப்பதாகவும் கடையை சூறையாடியவர்கள் மீது போலீசார் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உரிமையாளர் சார்லஸ் பிரபு கோரிக்கை வைத்துள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் பயன்பெற்றிடும் வகையில் ரூபாய் 5,50,00,000 செலவில் அதிநவீன வசதிகளுடன் புதியதாக கட்டப்பட்டு வருகிறது. மேலும் 35 படுக்கை வசதியுடன் கூடிய இந்த பிரிவில் கர்ப்பிணி பெண்களுக்கான சிறப்பு சிகிச்சை பிரிவு மற்றும் குழந்தை பராமரிப்பு இன்குபேட்டர் என பல்வேறு வசதிகள் இருப்பதால் கட்டுமான பணியை விரைவில் முடிக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த கட்டிடத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. ஆனால் ஆட்சி மாறிய காரணத்தினால் புதிதாக வந்துள்ள ஆட்சியில் இருப்பவர்கள் அந்த ஒப்பந்ததாரர்களை சரியான முறையிலே பணிக்கு வரவழைத்த அந்த வேலையை வாங்காத காரணத்தினாலே மிகவும் ஆமையகத்திலே காலதாமதப்படுத்திக் கொண்டு இந்த கட்டிடம் செயல்பாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது. 3வது மாதம் மார்ச் மாதத்திலே இந்த பணிகளை முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் இது ஏன் காலதாமதப்படுத்துறாங்க, என்ன காரணம்? ஆட்சிகள் மாறினதுனாலதான் நீங்க காட்சியை மாற்ற மாட்டீங்கன்னு நீங்க சொல்றீங்களா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியணும். இந்த பகுதியில் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை கிராமங்கள் இருக்கிற பின்படுத்தப்பட்ட நோயாளிகள் அனைவரும் இங்கே வந்து சேர வேண்டும் என்பதற்காகத்தான், நோய்பாட்டவர்கள் இங்கே வந்து தங்கி சிகிச்சை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இது உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு கட்டிடம். 3வது மாதத்திலே முடிக்க வேண்டிய இந்த பணியை இன்னும் அவங்க சரிவர செய்யவில்லை. ஆகவே தற்சமயம் வருகின்ற ஆட்சியில் வந்திருக்கிற பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் உடனே அதிகாரிகள் மூலமாக இந்த பணியை செவ்வனே முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொடுக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் சார்பாக கோரிக்கையாக திருமணம் அறிவாசலத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் பொது இடங்களில் பெண்களுக்கு எதிராக குற்றங்களை தடுக்கவும் தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ள சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்பகுதியில் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. மேலும் பொது இடங்களில் மட்டுமின்றி இணைய வழியில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் குற்றங்களையும் கண்காணித்து உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்வதாகவும் தெரிவித்தனர். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைக்கப்பட்டுள்ள பூங்காவில் ஆற்றின் வரலாறு, சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் மற்றும் அதன் சிறப்புகளை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் இரும்பு தகடுகளில் பண்டைய வரலாறு குறித்து தகவல்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. மேலும் தகவல் பலகைகள் மீது நோட்டீஸ் ஒட்டப்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் கடும் கண்டனங்களையும் எதிர்ப்பையும் பதிவு செய்தனர். நெல்லை மாவட்டம் தேர்வர்குளத்தை அடுத்த நெல்லை சங்கரன் கோவில் நெடுஞ்சாலையில் மேசியாபுரம் விலக்கு பகுதியில் சாலையை கடக்க முயன்றபோது எதிரே வந்த கார் இருசக்கர வாகனம் மீது மோதியதில் தூக்கி வீசப்பட்ட அரசு பள்ளி ஆசிரியை சாரதா தலையில் பலத்த காயமடைந்தார். பின்னர் அவரை மீட்டு பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பிய நிலையில் செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். மேலும் சம்பவம் குறித்து தேவர்குளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் பெத்தநாயக்கம்பாளையம் பகுதியில் பள்ளியில் பணியாற்றும் கணித ஆசிரியை மாணவனை கடுமையாக தாக்கியதில் 2 கால்களிலும் காயம் ஏற்பட்டு இரத்த கட்டிகள் உருவாகி உள்ளது. இதனைத் தொடர்ந்து மாணவனுக்கு அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக பள்ளி நிர்வாகத்திலும் காவல் நிலையத்திலும் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பாதிக்கப்பட்ட மாணவனின் தந்தை கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விளையாண்டு கீழே விழுந்தப்போ கரண்ட் ஆஃப் ஆகி போச்சுன்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் மேஜில் பட்டு அடிச்சுட்டு சொல்றாங்க. எது நடந்தது உண்மை அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு வரைக்கும் யாருமே சொல்ல. பையன் உயிருக்கு போராடி இருக்கான். 3 மாசம் கிட்டத்தட்ட மருத்துவ சிகிச்சையில இருந்து 2 காலேஜுமே பப்ளிக் 10th எக்ஸாம் எழுத முடியுது. அவங்க பப்ளிக் எக்ஸாம் போச்சு. இன்னும் சப்ளிமெண்டரி எழுதுறதுக்கு போனா அது கேஸ் வாபஸ் வாங்கன்னு சொல்லி போட்டு அதுக்கு ஒரு பேச்சு. அதனால சிஏஓட்ட கம்ப்ளைண்ட் சொன்னதுனால அவங்க சப்ளிமெண்டரிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க.
அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து டிசி கையில் கொடுத்துருக்காங்க. டிசிலையும் வந்து நல்ல ஒழுக்கமா 100% அட்டண்டன்ஸ், அதுல குட்னு போட்டு கொடுக்காம அது வந்து சாட்டிஸ்ஃபேக்டரின்னு சொல்லி போட்டு என்னென்ன அவனு இது பண்ணணுமோ அவ்வளவு ஒரு வக்ரமான ஒரு சமாச்சாரத்துல அவங்க வந்துட்டு இருக்காங்க. அதனால எங்களுக்கு என்னன்னா காவல்துறை இன்னைக்கு வரைக்கும் எந்த வித நடவடிக்கையும் இல்லை. ஆர்டிஐல கேட்டிருக்கிற 60 நாள் ஆகி இன்னைக்கு வரைக்கும் பதில் வரல, எனக்கு எந்த வித பதிலும் வரல. அதனால சட்டப்படி யாரு அடிச்சாங்க, அடிச்சவங்களுக்கு யார் துணை போயிருக்காங்க, ஏன் காவல்துறை காலதாமதம் செய்யுங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால இம்மீடியட்டா நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட பையனுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் அவங்க வந்து உரிய நடவடிக்கை எடுத்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்துருக்கோங்க எங்களுடைய கம்ப்ளைண்ட். பையன் வந்து மேக்ஸ் டீச்சர் புஷ்பவல்லிங்கிறவங்க வந்து சிக் ரூம்ல வச்சு அடிச்சாங்க. நான் படுக்க வச்சு அலுமினியம் ஸ்டிக்ல வந்து சிக் ரூம்ல வச்சு அடிச்சது பையன் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து 11ஆம் தேதி வந்து அட்மிட் ஆகிறோம். தம்பி சர்ஜரி முடிஞ்சு அவன் என்ன நடந்துச்சுன்னு கேட்டதுக்கு அப்புறம் தம்பி சொல்றது பையன் இருந்தா நீ அந்த ஸ்கூலுக்கு போக வேண்டாம், நீ என்ன நடந்துன்னு சொல்லுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தம்பி உண்மையான சம்பவம் சொல்றான். மிரட்டிருக்கான்னு சொல்லக்கூடாது. ஸோ அதனால அவன் பயந்துட்டான். அதனால மேட்டர் அவன் சொல்லுது. சிசிடிவி ஃபுட்டேஜ் அவங்க இல்லைங்கிறாங்க. சிடபிள்யூசி கேட்டிருக்கு, நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பார்ட்டி, அதுக்கு உண்டான சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுன்னு கேட்டா அவங்க வந்து அந்த அன்னைக்கு வந்து டெலீட் ஆயிடுன்னு சொல்றாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.